உயிரே போயிட்டு இருக்குதுனாலும் கர்த்தரன் கைவிட்டார்னு அறிக்கை பண்ணாதீங்க. அவர் கைவிடுகிறதற்கு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுகிறதுக்கு மனுபுத்திரன் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு புரியாது இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலைகள் எனக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கைவிடுறதில்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, அவர் சொன்னதுங்க, இது நான் சொல்லலை. அது பாருங்க, எங்க கொண்டு போய் ஒரு தாயோடு ஒப்பிடுறாரு. ஆனால் 99% எந்த தாயும் தன் பிள்ளைகளை, தகப்பன் மறந்தாலும் தாய் மறக்கிறது இல்லை, அப்படியே மறந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கிறது இல்லை, உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுடைய எண்ணமெல்லாம் மேலே இருக்குது. பிசாசு சொல்றான், பேச்சாரா இருக்குதா, கடன் தொல்லையா, பிரச்சனையா, ஒரே ஒரு தான், உடனடியாக உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு அதை மேற்கொள்றதுக்கு 90 தான் இருக்குதுல்ல, 80 தான் இருக்குதுல்ல. எப்படி பாருங்க டைவர்ட் பண்றான். நான் சொல்றேன், என்ன வந்தாலும் இயேசு இருக்கிறார். இந்த ஒரு எண்ணமும் இந்த ஒரு நினைவும் இந்த ஒரு விசுவாசமும் தான் உங்களையும் என்னையும் வெற்றியாய் வாழ வைக்கும். இயேசுவின் நினைவு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு உதவி செய்கிற எண்ணங்கள். இயேசுவின் அன்புக்கு இன்னொரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் வேத வசனத்தின் அடிப்படையில். அந்த இயேசுவின் அன்பு கரிசனையுள்ள அன்பு. ஆமென். எப்படிப்பட்ட அன்பு? நம்மேல் கரிசனை காட்டுகிறவர். கரிசனை என்ன தெரியும்? கொஞ்சம் கூட கரிசனையே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மற்றவர்களை பார்த்து, இல்லை பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்த்து, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட கரிசனையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ கரிசனை என்பது அன்பினால் வருகிற ஒன்று. அப்போ இயேசு இந்த மனுக்குலத்தின் மீது அவர் கரிசனை உள்ளவராய் இருந்து அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். அதோடும் கூட அவரை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிப்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்றை காணாமல் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்பிய அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இந்த இடத்தில் இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு நம்மேல் ஒரு அக்கறையும் கரிசனையும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேடுகிறார். எங்கே தொலைந்து போய் இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு அவர் தேடி அதை கண்டுபிடித்து அதில் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் வரும் பொழுது அவர் நம்மை மகிழ பண்ணுகிறது எதற்குனாக்கா, நாம் எங்கேயோ ஒரு இடத்துல நாம் அடிக்கடி தேவ பிரசன்னத்திலிருந்து தொலைந்து போய் விடுகிறோம். அநேகர் நினைக்கிறாங்க, தேவன் பற்றி எனக்கு தெரியும், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்கெல்லாம் வரணுமா, சபையில் கூடி ஆராதிக்கணுமா, வார்த்தையெல்லாம் கேட்கணுமா, இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்களை பிசாசு உண்டு பண்ணுறான். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, சபைக்கு தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிப்பதையும் தேவ பிள்ளைகளுடைய சமூகத்தில் கூடி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதையும் ஒரு துச்சமாய், அதாவது என்ன அப்படின்னு சொல்லி அற்பமாய் எண்ணுகிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சுனாவே அது உண்மையாகவே உங்களிடத்திலிருந்து வந்த எண்ணமும் அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்த எண்ணமும் அல்ல. அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அது பிசாசு கொண்டு வருகிற எண்ணம். ஏன்னா தேவன் சபை கூடி வருதலை கனமாய் பார்க்கும் பொழுது அதை அற்பமாய் உதாசீனமாய் போன போது
அடுத்த வாரம் போய் ஆராதிச்சா போகுது, திருவிருந்து ஆராதனைக்கு போனால் போகுது, என்னமோ இல்லாட்டினா பாஸ்டர் ஏதோ ஒன்று சொல்லுவார், வீட்டுக்காரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஏதோ ஒன்று கேட்பாங்கன்ற அந்த எண்ணத்தோடு கூட, அந்த எண்ணத்தை உண்டாக்குகிறதே பிசாசு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதை ஒரு கட்டளையாகவும் ஒரு ஒழுங்காகவும் ஒரு கணமாகவும் எண்ணி அவர் வைத்து விட்டார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் விருப்பம் இருக்குதோ இல்லையோ, வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, அதை உண்டாக்கி கொண்டு அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அங்கே அவர் சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார், என் பரிசுத்த பர்வதமாகிய என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை கொண்டு வந்து அங்கே மகிழ பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு மகிழ்ச்சி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டா மகிழ்ச்சி கிடைச்சிரும், நல்லா சாப்பிட்டா மகிழ்ச்சி கிடைச்சிரும், நல்ல துணி போட்டுட்டா மகிழ்ச்சி கிடைச்சிரும், இல்லை நல்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தால் மகிழ்ச்சி கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்லுகிறேன், உண்மையான மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் உண்டு. உண்மையான மகிழ்ச்சி தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் உண்டு. அங்கே ஆசீர்வாதமும் உண்டு. அப்போ தேவன் தேடி கரிசனையோடு கூட உங்களையும் என்னையும் கண்டுபிடித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவருடைய பிரசன்னத்தில் நாம் கூடும் பொழுது அவருடைய மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். இதுதான் அவருடைய கரிசனை. என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். யார் நிமித்தம்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் இங்கே பார்க்கறதுனால என்ன சந்தோஷம் இருக்கு? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவர் நியமித்து அவரை ஆராதிக்கிற இந்த நாளில் உங்களைய வேலைக்காட்டில், உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் தோட்டத்தில், உங்கள் மாட்டுக்கு பின்னால், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற தொழிலுக்கு பின்னால், உங்கள் வியாபாரத்துக்கு பின்னால் இருக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது காரணங்கள் நிமித்தம், கட்டாயத்தின் நிமித்தம், அவசியத்தின் நிமித்தம், ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தின் நிமித்தம் நாம் தவறுகிறோம், இடறுகிறோம், மிஸ் பண்ணுகிறோம். அதை தேவன் அறிவார். ஆனால் உள்ளத்தில் ஒரு நிர்விசாரத்தோடு, ஒரு அக்கறை இல்லாமல், ஒரு ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லை, கர்த்தருக்கு அது துக்கம். ஆனால் கர்த்தர் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் அவர் சந்தோஷப்படுத்தியே தீர்வார். நன்றாக எப்பொழுதும் புரிந்து கொள்ளும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நன்மை தாரும் நன்மை தாரும் அவர் தராரு. ஆனால் அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரியான காரியம் ஏதாவது நீங்களும் நானும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோமா? யோசனை பண்ணி பார்க்கறதே கிடையாது. எது அவர் சந்தோஷப்படுத்தும், எது அவர் பிரியப்படுத்தும்? பல காரியங்கள் இருக்குது, அதை குறித்து நான் பேச விரும்பல. அவருடைய கரிசனை, எல்லாம் சொல்ல கரிசனை. இயேசு என்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 19:25. அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேன மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, ஒரு கரிசனை, அன்பு இயேசுனிடத்தில் உண்டு. இதில் தாயை அந்த சீஷனிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த சீஷனை தாயை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அறிவுறுத்துகிறார். இதன் மூலமாய் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுனுடைய கரிசனை எப்பேற்பட்டது என்று சொன்னால், நீங்கள் யாரும் தனிமையாக இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அதனால் தான் பாருங்க, திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுதே இயேசுவின் வார்த்தை சொல்கிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உறவுகளை முறிக்காதிருங்கள். உறவுகளை கட்டுவதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட முயற்சி பண்ணுங்கள். நமக்கு இருக்கிற சொந்தங்கள் நிறைய இருக்குது இல்லையா உலகத்தில். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாத கூட இருக்கலாம். உறவுகளை முறிக்கிறதற்கென்றே பிசாசின் வல்லமை கிரியை செய்கிறது. ஆக உறவுகளை கட்டி காட்பதற்கு தேவன் விரும்புகிறார். உறவை அவர் உண்டு பண்ணுகிறார். அதனால் தான் சங்கீத புஸ்தகத்தில் கூட ஒரு சங்கீதத்தையே எழுதியிருக்கிறார், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதே அங்கே என்ன இருக்குதான்? ஆசீர்வாதம் இருக்குதான்.
பாருங்க, சபை கூடி வருகிறதும் ஒரு உறவு தான். நம்முடைய ரத்த சம்பந்தங்கள் கூடி சந்தோஷப்படுறதும் ஒரு உறவு தான். திருமணத்தில் கலந்து அவர்களோடு கூட மகிழ்கிறதும் ஒரு சந்தோஷம்தான், ஒரு உறவு தான். இப்படிப்பட்ட அந்த உறவுகள் தனியா ஒண்டியா, சில பேர் பாருங்க, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு இயேசு மாத்திரம் போதும், என் வீட்டிலேயே இருக்கிறேன், நான் ஆராதனைக்கெல்லாம் வரதில்லை. தேவன் விரும்பலையே அப்படின்னா அவங்க அம்மாளுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்கலாமாச்சு. இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு தாயாய் இருந்த ஒரு மரியாளுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு போயிருந்துக்கலாமாச்சு. நீ யாரு கூடயும் கலக்க வேண்டாம், நீ தனியாக இரு, நான் உன்னோட கூட வந்து சந்திக்கிற, உன்னை பார்க்கறேன்னு சொல்லி அவர் பரலோகத்து போகிறார். அவர் மறுரூபமாகிறார். அவர் மகிமையின் சரீரத்தை அடைந்து கொள்ள போகிறார். இனி இந்த மாம்ச கண்களில் இயேசுவை பார்க்க முடியாது. 3ஆம் நாள் ஒரு உயிரோடு எழப்போகிறார். கரிசனையோடு தன் தாயை ஒரு சம்பந்தத்துக்குள் வைத்து விட்டு போகிறார். எந்த சம்பந்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற உறவு. இந்த உலகத்தில் இருக்கிற உறவை மதிக்க தெரியாதவன், கண்களில் பார்க்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு தெரியாதவன், இந்த மாம்ச கண்களால் பார்க்க முடியாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு முக்கியம் பாரு, எவ்வளவு கரிசனையோடு இருக்கார் உறவுகள்ல. உறவு அப்படியே இருக்கணும், உறவு உடைஞ்சு போயிடக்கூடாது. சீசனுக்கும் அந்த தாய்க்கு ஒரு உறவை ஏற்படுத்தி வைக்கிறார். உலகத்தில் பாருங்க, நீங்களாம் ஒரு வேளை உங்களுடைய சொந்தங்கள் நம்முடைய, அதனால தான் பாருங்க, உறவுகளில் முறிவு உண்டாகிற பொழுது அதை காட்டிலும் பெரிய வேதனை எதுவுமே இருக்க முடியாது. நம்ம அதிகமாக நேசித்திருப்போம் ஒருவரை, நம்முடைய சொந்தக்காரங்களை, நம்முடைய ரத்த சம்பத்தில் வந்தவங்களை நேசித்திருப்போம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வார்த்தைகளாலும் சில காரியங்களாலும் சில விஷயங்களாலும் அந்த உறவுகள் முறிவு உண்டாகும் பொழுது அது அந்த இறுதியும் ரணமாய் மாறிவிடும். அந்த உறவு முறிஞ்சதுனால எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் நேசித்தவர் வெறுத்து விட்டார்களே, நான் நேசித்த பெண் வெறுத்து விட்டாலே, நான் நேசித்த அந்த குடும்பம் என்னை வெறுத்து விட்டதே அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டவர்களெல்லாம் உண்டு. இப்போ உறவு முறிவு ரொம்ப ஆபத்து. ஆனால் இயேசு நமக்கு உறவை உண்டு பண்ணுகிறார். கரிசனை பாருங்க அவருக்கு எவ்வளோ இருக்குது. நம்மேல், உங்கள் மேல், என் மேலும். நீங்கள் ஒருவேளை எங்கேயோ இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு உறவை கொடுத்துரு. அதனால தான் சபை கூடி வந்திருக்க பொழுது வேத வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும். சில பேர்லாம் பாருங்க, நம்ம இங்கே வரோம், ஆராதனை முடிஞ்சு எல்லாத்துமே சொல்லும் போது கேட்டான் இருப்பாங்க, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நம்மளுக்கு என்ன அப்படின்ற. ஏன்னா உறவு, சபையாரோடு உறவு கொண்டாடுகிற அந்த ஃபீலிங்கை, அந்த உணர்வை ஆவியானவரால் பெற்றுக்கொள்ளல. நின்று எங்கிருந்து வந்தீங்கம்மா, என்ன பண்ணீங்கம்மா, எந்த ஊருக்காரமே, நீங்கள் என்ன தேவைக்காக வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக நான் செபிக்கிறேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் நிச்சு பேசுறதுக்கு என்னல்ல, அந்த உறவின் ஆவி இல்லை. இயேசுன்னு இடத்துல அப்படி இல்லை. இயேசு என்ன பண்றாரு, நின்று அம்மா என் தாய் ஏற்றுக்கொண்டான், உறவு உண்டாகிவிட்டது. அப்போ கரிசனையோடு தான் தேவன் நம்மளை இணைக்கிறார். ஆகவே தன் சபைக்குள்ள ஒரு உறவு, சொந்தங்களுக்குள் ஒரு உறவு, இவைகளெல்லாம் தேவன் உண்டாக்குகிற ஒன்று. இதை முறிப்பதற்கு கொண்டு வருகிற பிசாசின் தந்திரங்களை இனம் கண்டு நாம் விரட்ட வேண்டும். இயேசுவின் கரிசனைக்காய் நன்றி. எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் எழுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க எப்படி, எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு அருமையான குமாரன். நீங்க குமாரத்தின்னு சொல்லிக்காங்க. ஒவ்வொருத்தையும் சொல், நான் இயேசுவுக்கு அருமையான குமாரத்தி, இயேசுவுக்கு அருமையான குமாரன். அதனால் தான் நான் கடந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் உன்னத பாட்டில் சொன்னேன், என் பிரியமே, என் ரோபோதியே என்று இயேசு நம்மை அழைக்கிறார். அப்போ ஒரு கரிசனை நம்மேல் வைத்திருக்கிறார். இந்த இயேசுவின் கரிசனை உள்ள அன்புக்காய் நன்றி. ஏன்னா இயேசுவுக்கு உங்களையும் என்னையும் அண்டி, உங்களோடு மனிதர்களோடு அவர் மனிதர் மேல் கரிசனை உள்ளவராய் வாழ்கிறது தான் அவர் அதிகமாய் விரும்புகிறார். மனிதர்களோடு இணைந்து வாழ்கிறதை விரும்புகிறார். எப்படி தெரியுமா? ஆதியில் ஏன்னா மனுஷன் அவர் தான் உண்டாக்குனார். ஆதியாகமம் 3:8 பாருங்க, வெளிப்படுத்தல் 3:20 பாருங்க. 2 இடத்துலையும் மனிதர்களாக இருக்கிற உங்களோடும் என்னோடு தான் இயேசு வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை வாசித்து முன்னாடி போவோம். ஆதியாகமம் 3:8. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்,
கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த ஆதியாகமும் வேதாகமத்தின் முதல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம். இந்த 2 புஸ்தகத்திலையும் பாருங்க, மனிதர்களிடத்தில் தேவன் வந்து தேடுகிறார். அங்க பார்த்து ஆதாமை ஏவாளையும் கூப்பிடுறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறார்? சத்தம் வந்துச்சு, ஆண்டோடைய சத்தம். வெளிப்படுத்தல, அப்பா நான் வாசற்படியில் நின்றுச்சிட்டு இருக்கிறேன். இங்கேயும் கூப்பிடுறாரு, அங்கேயும் கூப்பிடுறாரு. நாமெல்லாம் இருதயத்தை திறந்து விட்டோம், பாக்கியவான்கள். ஆமே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் அப்படிதான் கூப்பிடுறோம். எவ்வளவு கரிசனை பாருங்க. பரலோகத்தில் தூதர்கள் நிறைய இருக்கிறாங்க, துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு. சேராபீன்கள், கேராபீன்கள் எல்லாம் இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல், எல்லாம் சொல்லுங்க, நீங்க ஓயாமல் துதிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் துதிங்க அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு டவுன் ஆயிடுறோம். அங்க எப்படி துதிங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா, நிறுத்துங்கன்னு சொல்றவர்களும் துதிக்கிறது தான் துதி. ஒரு தடவை நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, பாஸ்டர் ஆமேன் ஹல்லேலூயா எல்லாரும் துதிகளை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றவர்களும் துதிக்கிறதாங்க துதி. நடுவில் துதிங்க 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 அப்படின்னு சொல்லி திருப்பி உங்களை சொல்லி உங்களை வம்பு பண்றதில்ல துதி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, துதி இங்கிருந்து வரணும், வெறும் இங்கிருந்து வரதில்ல. துதி இங்கிருந்து வந்துச்சுன்னா மாஸ்டர் லீட் பண்றவங்க நிறுத்துங்கன்னு சொல்றவர்களும் துதிப்போம். இங்கிருந்து வந்துச்சுனாக்கா அவர் துதிங்கன்னு சொன்னாலும் 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு மேல துதிக்கிறதுக்கு வார்த்தை இருக்காது. ஏன் தெரியுமா? இங்கதான் இல்லையே ஒண்ணுமே, அவரை துதிக்கிறதுக்கு இருதயத்தில் ஒன்றுமே இல்லையே. துதிக்கிறது இருந்துச்சுனாக்கா நிறுத்த சொல்றதுக்கு ஆவியானுடைய வழிநடத்தல் வருகிற வரல துதிப்போம். ஆனா அப்படிப்பட்ட துதிகளுக்குள் இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கிற துதிகளுக்குள் வாசமாக இருக்கிறவர் குளிர்ச்சியான வேலையில ஆதாமுக்கு வந்து, ஆதாமே எங்க பார்க்குற, உன்னோடு இருக்கிறவர்ப்பா. பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அதை காட்டில் உன்னோடு இருக்கவும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு கரிசனையோடு. கரிசனை பற்றி பேசிட்டு இருக்கேன் நான். எல்லாம் சொல்ல கரிசனை. என்னானோ என்னாச்சோ எங்கே போனானோ. அப்பா அம்மா பாருங்க, பிள்ளைங்களை வெளியே அனுப்பிவிட்டு, படிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டு, ஒரு போர்டிங்க்கு அனுப்பிவிட்டு, வேலைக்கு அனுப்பிச்சுட்டு, அப்பா அம்மா கரிசனையோட இருப்பாங்க. என்ன பண்ணாங்களோ, சாப்பிட்டாங்களோ, வேலைக்கு போனாங்களோ, தூங்கினாங்களோ அப்படின்னு கரிசனையோட அதிகமாக அவங்களுக்காக ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. அதை காட்டிலும் அதிக கரிசனையோட இயேசு. அல்லேலூயா. அந்த கரிசனையுள்ள இயேசுவை நாம் அண்டிக் கொள்வோம். வெளிப்படுத்தல பாருங்க, கரிசனையோடு வராரு. அப்பா கதை பூட்டி வச்சுக்கிட்டியே, கொஞ்சம் திறந்து விடுப்பா, நான் உள்ளே வந்து உன்னை வாழ வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு இருதயத்தை திறந்து கொடுத்துருக்குறோம் இயேசுவுக்கு. ஒருவேளை இன்னைக்கும் நான் ஒருவேளை இயேசு அறிஞ்சிருக்கிறேன், நான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் என் இறுதிய கதவு இயேசுக்கு மூடி இருக்குதுனாக்கா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு இயேசு இருக்கிறார். அவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள், வாழ்க்கையை திறந்து கொடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இயேசு உங்களையும் என்னையும் வாழ வைப்பார். எரேமியாவின் புஸ்தகத்தில் கடந்து போக போகிறோம். எரேமியாவில் இருந்து இயேசுவின் அந்த உள்ளத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இன்றைக்கு நாம் கடந்து போய் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இயேசுவின் நினைவுகள், இன்னைக்கு அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அவர் உங்களையும் என்னையும் குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஒவ்வொரு மனிதனை குறித்தும் என்ன நினைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நினைவு, இயேசுவின் நினைவு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இது அருமையான ஒரு சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் எழுதி கொண்டு ஆவியானுடைய துணையோடு கூட உங்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணங்களில், சிந்தைகளில், உணர்வுகளில் ஒரு மறுரூபம் உண்டாகும் என்று சொன்னால் இயேசுவின் நினைவு. நல்லா சொல்லு, இயேசுவின் நினைவு. வாசிக்கலாம் எல்லாரும். எரேமியாவின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகம், சங்கீதத்துக்கு அடுத்து இருக்கிறது, ஏசாயாவுக்கு அடுத்து எரேமியா இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அதனுடைய தமிழ் பைபிளில் உங்களுக்கு அது 873வது பக்கத்தில் இருக்கிறது தமிழில். கன்னட பைபிளில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு பிறகு இருக்கிறது புலம்பல் அப்படின்ற புஸ்தகத்துக்கும் பின்னாடி இருக்கிறது. எரேமியா புஸ்தகத்தை எடுத்து திருப்பி வைத்துக்கொண்டு அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். 29:10-14.
70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப மக்கள், ஒவ்வொரு மக்களையும் அவர் அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோனின் 70 வருஷம் நிறைவேறின பின்பு, அப்ப இன்றைக்கு 70 வருஷம் அல்ல, எத்தனையோ வருஷங்கள் தாண்டி விட்டது. இன்னும் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் 2000 வருஷத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. என்ன? ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறினது. 70 வருஷம் நிறைவேறின பின்பு அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலாக நிறைவேறி விட்டது. எது? ரட்சிப்பின் திட்டம் செயல்படுத்தி முடித்து இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அன்பின் அண்டைக்கு இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். அப்படி இழுத்துக்கொள்ள விரும்பின அந்த விருப்பத்தின் அறிந்து இருதயத்தை திறந்து கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இங்கு அமர்ந்திருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நாம். ஒருவேளை இப்படிப்பட்டதான அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். தொடர்ந்து முழுவதுமாக இந்த செய்தியை கேளுங்கள். உங்களுக்கு தேவ ஆவியான ஒரு சத்தியத்தை அறிய பண்ணுவார். அதில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதில் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இல்லை சொல், நினைவுகளை, நினைத்திருக்கிற நினைவுகளை. அந்த நினைவு எப்பேற்பட்டதான்? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதை தான் ரொம்ப புரிகிற மாதிரி விலைக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு அநேகர் இந்த இயேசுவினுடைய நினைவுகளை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் உங்களை பற்றி, என்னை பற்றி என்ன நினைக்கிறார், இயேசு என்ன நினைக்கிறார் என்பதை நன்றாய் புரிந்து கொண்டால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இன்னும் அந்த இயேசுவினில் கிட்டத்தான் சேருவேனே தவிர அவரை விட்டு தூர ஓட மாட்டான். எனக்கு ஒரு வேண்டாம், எனக்கு உலகம் போதும், ஆஸ்பத்திரி போதும், மற்ற பணம் போதும், பொருள் போதும்னு ஓட மாட்டான். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல அவங்களுக்கு. கடவுளை பற்றி அதாவது தெய்வத்தை பற்றி தப்பான பிக்சரை பிசாசு புகுத்தி விட்டான் மனிதனுடைய சிந்தைகளுக்குள்ளே. அந்த இயேசு எப்பேற்பட்டவர் என்று அறியும்படியாக ஒரு மனுஷன் தேடி குள்ளனாக இருந்தபடினாலே அத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்றான். நான் நினைக்கிறேன், நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த இயேசுவை பற்றி அப்ப இருந்ததான அந்த உலகத்தில் இருந்தான மக்கள், இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டதான மக்கள் அந்த சகேயின் இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உன்னையெல்லாம் அவர் நேசிப்பாரா? நீலாம் பாவி, வீட்டுக்கெல்லாம் அவர் வரமாட்டாரு, உன்னையெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. நான் இப்படி இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் யோசிக்கிறேன். இந்த சகையை போயிருப்பான், வேதப்பாரர்கிட்ட போயிருப்பான், இல்லைன்னா பரிசேயர்கிட்ட போயிருப்பான், இல்லைன்னா அவரோடு கூட இந்த சீஷர்கிட்ட போயிருப்பான். நான் இயேசு கொஞ்சம் பார்க்கணே, உன்னையெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார், உன்னையெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். என்ன நீ நான் ரொம்ப யோக்கினா, நீ எல்லாம் மனம் திரும்பி வந்தால் தான் உன்னை இயேசு பார்க்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு விரட்டி கூட விட்டுருக்கலாம். இப்படி நான் யோசிக்கிறேன். அப்படி இருந்ததுனால தான் இவனுக்குள்ள என்ன மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாக்கா, இயேசு நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரு? தப்பாக தான் நினைப்பார். சரி அப்படின்னு சொல்லி தப்பான எண்ணங்களை அவனுக்குள்ளே புகுத்தி விட்டாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஆவல் தீரல.
இவர் யார் என்று பார்க்கும்படியாக வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அதில் வராது. சரி, இவங்கிட்ட கேட்டு சலிச்சு போச்சு, யாருன்னு தெரியல, இன்னைக்கு அவரை எப்படிக்கிறாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி காட்டு மரத்தில் ஏறி உட்காருகிறான். அவனுடைய உள்ளம் துடிக்கிறது. அவனை பார்த்து சகேவே இறங்கிவான்னு சொல்றாரு. அப்ப அந்த இயேசுவின் நினைவில் சகே இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நினைவில் இன்றைக்கும் நான் இருக்கிறேன். யாரு அவர்? யாரு இயேசு? யாருன்னு சொல்லி அறியணும்னு தேடி வந்திருக்கிறீங்களே, நான் சொல்றேன், நீங்க தேடி வருகிறதுக்கு முன்பதாகவே இயேசுவின் நினைவில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இயேசுவின் நினைவில் இருந்துட்டாக்கா கெட்டு போக முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் இயேசுவின் நினைவில் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. பிசாசு சொல்றான், அவர் உங்க நினைக்கல. அவர் எங்க உங்களை நினைக்கிறாரு? நீ தான் ஏசு ஏசுன்னு தேடி போற. அவரு உன்னை நினைக்கல. உன்னை பற்றி அவருக்கு தெரியாதா? உன் பலவீனனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து தப்பான பிக்சரை எண்ணங்களிலே சிந்தைகளிலே கொண்டு வருகிற பிசாசின் எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கலைந்து போடுகிறேன். இயேசு சொல்றாரு, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இயேசு நினைவு எப்படி இருக்குதுன்னு லூக்கா 15:10 வாசித்து பாருங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எங்க மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷம் பரலோகத்தில் சந்தோஷம். ஆனால் நன்றாய் பாருங்க, உலகத்தில் பாருங்க, ஒரு வருஷம் மனம் திரும்பி தன் பாவத்தை விட்டு தன்னுடைய தவறான எல்லா உறவுகளை விட்டு மனம் திரும்பி ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள வந்துட்டானாக்கா உடனடியாக ரொம்ப துக்கம். ஐயோ, எங்க குலத்தை விட்டு போயிட்டானே, எங்க மதத்தை விட்டு போயிட்டானே, எங்க பாரம்பரியத்தை விட்டு போயிட்டானே, எங்க வழிபாட்டை விட்டு போயிட்டானே, எங்க ஜாதியை விட்டு போயிட்டானே, எங்களுடைய இந்த எல்லா விதமான சம்பிரதாயங்களை விட்டு போயிட்டானே அப்படின்னு மிகுந்த துக்கம். யாருக்கு? பிசாசுக்கு. ஆனா ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு குடி பழக்கங்களிலிருந்து தேவன் அவனை விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி, வேதனையிலிருந்து விடுதலையாக்கி, அவனை எல்லா விதமான கெட்ட உறவுகள், கெட்ட நண்பர்கள், எல்லா விதமான தீமையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டுட்டு வர்றது தேவனுக்கு சந்தோஷம். அதனால தான் பாருங்க, எவன் ஒருவன் இங்கே வந்து விடுதலை ஆகிட்டானாக்கா உடனடியாக பிசாசுக்கு பிடிக்காது. எந்தெந்த விதத்தில் அவங்களுடைய குலத்திலிருந்து, அவங்களுடைய சொந்தத்திலிருந்து, அவங்களுடைய உறவுகளிலிருந்து, அவங்களுடைய மதத்திலிருந்து, அவங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து யார் யாரெல்லாம் வந்து பிடிச்சி, ஐயோ இப்படி போயிட்டியா அப்படி போயிட்டியா, என்னமோ கெட்டு குடிச்சோர் ஆகி நாசமாக போன மாதிரி வந்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு, எத்தனை நாள் அப்போ இதெல்லாம் தெரியல. ஆமாம் தெரியல, என்னில் கரிசனோடு ஒரு இயேசுவை கண்டுகொண்டேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பதிலாக இருக்கணும். அவங்களெல்லாம் சொல்லி, அவங்களுக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆவியானவரே தான் அவங்க கண்களை திறக்கணும்னு ஜெபிக்கணும். ஒன்று சொல்லணும், என்மேல் கரிசனைகளை ஒருவரை கண்டுகொண்டேன். நான் தேடணும்ப்பா, அவர் எப்பேற்பட்டவரும் தேடிக்கிட்டே இருந்தேன், யாரும் எனக்கு சொல்லலை. நீங்கள் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? அதை சொன்னாங்க, பார்க்கலான்னு வந்தேன். என் வாழ்க்கையே மாய்த்துக்கலான்னு இருந்தேன், எப்படியோ உடைஞ்சு போய் கிடந்தேன். சொன்னாங்க, இவர் யாருன்னு பார்க்கலாம் வந்தேன். இவருடைய அன்பு, இவருடைய கரிசனை, இவருடைய நினைவெல்லாம் என்னை பற்றி நல்லதா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை. லூக்கா 15:20-24. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று
என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நினைவில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் அண்டையில் அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி அறிய வாஞ்சோடு இருக்கிற அந்த உள்ளங்களை குறித்தும் அவருடைய நினைவு தான். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி விசாரிக்கிறது இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு நியாயம் தீர்க்கிறது அவருடைய நினைவு அல்ல. நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு கிருபையாய் அவருடைய நினைவெல்லாம் உங்களை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா. அதனால்தான் எரேமியா 29:11 சொல்லுகிறது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அழகுபடுத்தி பார்க்கணும்னு விரும்புகிறாரு, அழகுபடுத்தி பார்க்கணும்னு விரும்புகிறாரு. இந்த நினைவுகளை பிசாசு மறைச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், வீட்டில் தேவனை உயர்த்தும் பாடல், தேவனை துதிக்கும் துதி ஒலித்து கொண்டிருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். இல்லை ஆபாச பாடல்களை ஒலித்து கொண்டிருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்களே யோசித்து பாருங்கள். இன்னைக்கு என்ன நினைக்கிறது பிசாசு, என்ன பண்ணி வச்சுட்டான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளையும் சரி உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி எப்படி டைவர்ட் பண்ணி வச்சுட்டான். அப்பா உயர்ந்த வஸ்திரமா, அது அப்பா வீட்டில் இல்லை. ஏசப்பாட்டு போனால் உயர்ந்த வஸ்திரம் கிடையாது, ஏசப்பாட்ட சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அதில் தான் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க எப்போவுமே இந்த இயேசு பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பீங்களா, சினிமா பாட்டுலாம் கேட்க மாட்டீங்களா, எப்படிங்க சினிமா பாட்டு கேட்காது எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் கேட்கும்போது என் உள்ளம் துடித்தது. சினிமா பாட்டு கேட்காது எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவன் பிசாசு எப்படி டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறா பாருங்க. சினிமா பாட்டில் தான் சந்தோஷம் இருக்குதான். ஆனால் இங்கே சொல்லுது கீத வாத்தியம் நடன கழிப்பு அப்பா வீட்டில். ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்துகள். உங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் இயேசுவை கனம் பண்ணுகிற பாடல்களை ஒலிக்க செய்து பாருங்க. அதோடு இணைந்து பாடி பாருங்க. தேவனுடைய வார்த்தையை ஒலிக்க செய்து பாருங்க. அதனோடு நீங்கள் இணைந்து பேசி பாருங்க. கீத வாத்தியம் நடன கழிப்பு என் அப்பா வீட்டில். ஹல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு வீட்டிலும் கூட பல துன்பங்கள், சில பாடுகள், சில தீமைகள், சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், சில வறுமைகளுக்குள்ள நம்ம கடந்து போனாலும் அவைகளின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கீத வாத்தியங்களினாலும் நடன கழிப்பினாலும் நிரப்புகிறதற்கு என் இயேசு உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு யுத்தத்துக்கு சமானம்தான். ஆனால் பீஸ்ஃபுல் வார். ஹல்லேலூயா. சமாதானமான யுத்தம். சும்மா கண்ணீரும் கம்பளியுமா இருக்கிற யுத்தம் அல்ல. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷனோட, டென்ஷனோட, பதத்தோட இருக்கிற யுத்தம் அல்ல. பிசாசு டைவர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு ஜாலியாக தண்ணி அடிச்சா தான் சந்தோஷம்னு சொல்கிறான் பிசாசு. உண்மையாது உலகத்தாரே கேட்டு பாருங்க, தண்ணி அடிக்கிறது சந்தோஷமான இல்லைங்க. சந்தோஷம் இல்லாததுனால தான் சந்தோஷத்துக்காக தண்ணி அடிக்கிறான். சந்தோஷம் இல்லாததுனால தான் சந்தோஷத்தை தேடி உபச்சாரம் செய்யறான். சந்தோஷம் இல்லாததுனால தான் சந்தோஷத்தை தேடி சினிமாவை பார்க்கறான். அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசு நடன கழிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் என்பதை வேதம் திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறது. அப்பா வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லுகிறது. நீங்க சந்தோஷமே இல்லையா உங்க வாழ்க்கையில? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க அவர்கிட்ட, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீங்க சொன்னீங்களே, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. அவர் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? ஏங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றத்துக்கு போய் சாராயத்தை வாங்கி குடிக்கிறீங்க? ஏங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றத்துக்கு போய் சினிமா பார்க்குறீங்க? ஏங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றத்துக்கு போய் ஃப்ரெண்டுங்களோட போய் ஊர் சுத்த போறீங்க? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு உண்டு. அவருடைய நினைவெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். பாவ வழியில் உங்களை என்னைய சந்தோஷப்படுத்துறது அவருடைய நினைவு இல்லைங்க. அவன் பாவத்தை சொல்லிட்டு இருக்கிறான். இவருடைய நினைவெல்லாம் அவனுக்கு எப்படி இன்னும் அவனை உயர்த்தணும், எப்படி இன்னும் அவனுக்கு நல்ல ஆடை போடணும், எப்படி மோதிரம் போடணும், எப்படி பாதரட்சை போடணும், எப்படி விருந்து பண்ணணும், எப்படி, அதாவது அவருடைய நினைவு பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு நினைவு பற்றி, அவருடைய நினைவுலாம் எப்படி இருக்குது பாருங்க. வந்த உடனே மலங்காலிச்சு நில்லு, மலங்கால் மரியாதையா நில்லு. இத்தனை நாள் எங்கே போயிருந்த? 4 பிடுங்கி போய் 3 நாளைக்கு அவனை வந்து தனி ரூம்பில் போட்டு அடைங்க.
நல்லா உணர்ந்து நல்லா திருந்தி நல்லா கண்ணீர் விட்டு கதறி தன் பாவங்களை அறிக்கிட்டு அப்புறம் மனதிரும்பிட்டு எங்களை கூட்டிட்டு வாங்க அப்படியே நினச்சிட்டு இருந்தாரு. ஏசப்பா எப்படி நினைக்கிறாரு பாருங்க. நம்மளுக்கு தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம். அப்பாவுடைய எண்ணமெல்லாம் மேலே இருக்குது. பிசாசு சொல்கிறான், பேச்சாரா இருக்குதா, கடன் தொல்லையா, பிரச்சனையா, ஒரே ஒரு தான் உடனடியாக உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு அதை மேற்கொள்றதுக்கு 90 தான் இருக்குதுல்ல, 80 தான் இருக்குதுல்ல. எப்படி பாருங்க டைவர்ட் பண்ணுறான். நான் சொல்கிறேன், என்ன வந்தாலும் இயேசு இருக்கிறார். இந்த ஒரு எண்ணமும் இந்த ஒரு நினைவும் இந்த ஒரு விசுவாசமும் தான் உங்களையும் என்னையும் வெற்றியாய் வாழ வைக்கும். இயேசுவின் நினைவு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு உதவி செய்கிற எண்ணங்கள். ஓகே, ஏசாயா 49:13-16. வானங்களே கெம்பீரித்து பாருங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்னால் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது என் உள்ளம் கலங்காமலோ என் கண்களில் கண்ணீர் வராமலோ இருக்க முடியல. என்ன சொல்கிறாங்க உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறான், தேவ பிள்ளை உட்பட நான் கேட்டிருக்கிறேன், எங்கெங்க கர்த்தர் எங்கெங்க என்னை நினைக்கிறாரு, எங்கெங்க எனக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு வாயிலிருந்து லூஸ் டாக்குன்னுவாங்க, டிப்ரெஷன் வேர்ட்ஸுன்னுவாங்க, விரக்தியான வார்த்தைன்னுவாங்க, அவிசுவாசமான வார்த்தைன்னுவாங்க, பிற்போக்கான வாக்குன்னுவாங்க. இப்படி நிறைய பயன்படுத்துகிறாங்க. அவர் அப்படியே சொல்லி காமிக்கிறாரு. உங்கள் மேல் என் மேல் ஒரு நல்ல நினைவுகளோடு இருக்கிற அந்த ஏசப்பா அப்படியே சொல்லி காமிக்கிறாரு. கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாரு. அப்படின்ற வார்த்தை படிக்கும் பொழுதே ஒரு ஊழியக்காரனுக்கு என்னுடைய உள்ளம் கலங்குச்சுனாக்கா, நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இயேசுவின் உள்ளம் எவ்வளவு கலங்கும். ஒரு தடவையாவது தயவு செய்துன்னு சொல்ல, ஒரு தடவையாவது உயிரே போயிட்டு இருக்குதுனாலும் கர்த்தரன் கைவிட்டாருன்னு அறிக்கை பண்ணாதீங்க. அவர் கைவிடுகிறதற்கு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுகிறதுக்கு மனுபுத்திரன் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு புரியாது இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலைகள் எனக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கைவிடுறதில்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, அவர் சொன்னதுங்க, இது நான் சொல்லலை. அது பாருங்கள் எங்கே கொண்டு போய் ஒரு தாயோடு ஒப்பிடுறாரு. ஆனால் 99% எந்த தாயும் தன் பிள்ளைகளை, தகப்பன் மறந்தாலும் தாய் மறக்கிறது இல்லை, அப்படியே மறந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறது, நான் உன்னை மறக்கிறதில்ல, உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால்தான் ஒரு பாடல் சொல்கிறது, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. எவ்வளோ அழகா அந்த வரிகளை எழுதி அந்த பாடலை ஏற்றினவை எவ்வளவு அந்த பரிசுத்தவான் எவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பாங்க. நாம் என்ன சாதாரணமாக இன்றைக்கி பாடிடுறோம். அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் உருவாகிறதுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கும் யோசித்து பாருங்கள். என்னை மறந்தார்னு சொல்லிடாதீங்க, அவர் மறப்பதில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மறக்கலை. உங்களையும் என்னையும் குறித்து நல்ல நினைவுகள் தான், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைவு தான் அவருக்கு இருக்குது அப்படின்றத மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லுகிறேன். அவருடைய நினைவு இயேசுவின் நினைவை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் மற்றும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை குறித்தும் அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தமே இல்லைங்க. அவர் நினைப்பல கூட இல்லை, அவருடைய எண்ணத்தில் கூட இல்லை. கெட்டு போயிட்டோம், இவன் அழிஞ்சு போயிட்டோம், இவன் நரகத்துக்கு போயிட்டோம், இயேசு நினைவில் இல்லை. அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் கெட்டு போகிறதே அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் நினைவில் இல்லைன்னாக்கா நீங்களும் நானும் கெட்டு போகிறது அவர் நினைப்பில் இருக்குமா? நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்போஸ்தலர் 10:31 சில வாசனங்களை அவர் எப்படி நம் மனிதர்களை நினைக்கிறார் என்பதை குறித்து வாசிக்க நான் முன்பாய் கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 10:31. உன் ஜெபம் கேட்கப்பட்டது,
செய்யப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. என்ன சொல்லுகிறார்? கொர்நேலியுவே, உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் தேவ சந்நிதியில். கொர்நேலியினுடைய ஜபத்தையும் தான தர்மத்தையும் நினைத்தது உண்மையானால் இன்னைக்கு என்னுடைய ஜபத்தையும் என்னுடைய உதவுகிற இந்த செயலையும் கர்த்தர் நினைக்கிறார். ஆமென். யாத்ராகமம் 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினது உண்மையானால் தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது யாத்ராகமம் 2:25 உண்மையானால் என்மேல் கண்ணோக்கமாயிருந்து என்னை நினைப்பதும் உண்மை. ஹல்லேலூயா. இப்படிதான் வசனத்தை நமக்கு சொந்தமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் ராகேலை நினைத்து அவள் கற்பம் தரிக்கும்படிக்கு அவருக்கு செவி கொடுத்தது உண்மையானால் என்னையும் நினைத்து எனக்கு கற்பம் தரிக்கும்படியாய் செய்து என்னுடைய மலட்டுத்தன்மை என்னுடைய வறுமை நீங்கும்படியாய் செய்து என்னை செழிக்க செய்வது உண்மை. சில கட்டளைகள் சில கானூன்கள்லாம் எதிர்க்கும், அவைகள் மத்தியில் என்னை பின்பற்றி வரங்கிற ஒரு பக்தியா அவர் மேல பக்தியா பின்பற்றி அவர் மேல் விசுவாசமா வந்த அந்த நேசத்தை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு அவர் நேசிக்கிறீங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. லூக்கா 1:54. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. பாருங்க, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய. ஏதோ ஒன்று சொன்னாராம், பிதாக்களுக்கு ஏதோ ஒன்று சொன்னாராம், அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்றோம். ஆமென். அவர் சொன்னதை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாராம். பிதாக்களுக்கு, தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே, எல்லாரும் சொல்லுங்க, சொன்னபடியே இரக்கம் செய்ய நினைத்து. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? இரக்கம் செய்ய நினைப்பார், சொன்னபடியே. அதனால தான் நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் நானும் பயன்படுத்துகிற வார்த்தைகள், நீ சொன்னபடியே எழுதியிருக்கிறபடியே, நீ சொன்னபடியே எழுதியிருக்கிறபடியே. சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர், எல்லாரும் சொல்ல, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகள் குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அப்ப இப்படி ஏசப்பா நம்மளை நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, நம்மளை குறித்து நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும்படியான நினைப்போடு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நாம் ஊர் சுற்றிக்கு தெரியணும். அப்படி தானே? இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கி அப்படி தான் வருவாங்க ஜெபத்துக்கு. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, ஓகே, எனக்கு என்ன, நான் கடவுளையும் நினைக்கிறத ஒன்று நினைக்கிறதில்ல, என் இஷ்டத்துக்கு தெரியுவேன், நான் வேலை பண்ண மாட்டேன், நான் சும்மா தெரியுவேன், கடவுளை என்னை ஆசீர்வச்சிருவார், பரவத்திலிருந்து அப்படியே திறந்து கொட்டிடுவார் அப்படின்றதான் இந்த ஒரு கெட்ட எண்ணங்களை எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். நாம் எப்பொழுதுமே எபிரேயர் 12:3 சொல்லுகிறது, நம் பக்கம் அவர் இவ்வளவு நல்ல எண்ணங்களை நம்ம மேலே வச்சிருக்கும் பொழுது நம்ம இந்த திருக்கும் கேடுவிதமான புத்தியை கொஞ்சம் அடக்கி அவருடைய உதவியோடு பரிசுத்தாவின் துணையோடு எபிரேயர் 12:3 சொல்லுகிறதை கேட்போம். ஆகையால் நீங்கள் இளையவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களையே நினைக்கிறாரு, உங்களையும் என்னையும் நினைக்கிறாரு. நீங்க யாரும் நினைக்கிறீங்க? நீங்க யாரும் நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் யாரும் நினைக்கணும்? ஆமா, இன்னைக்கு காத்தால யார் நினைப்பு வந்துச்சு? காத்தால கடை எந்திரிச்சு உங்க முதலாளி நினைப்பு வந்துச்சா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற பாஸ் நினைப்பு வந்துச்சா? உங்களை இந்த உலகத்துல உங்களுக்கு தேவன் கொடுத்துக்கிற வேலை நினைப்பு வந்துச்சா? இன்னைக்கு காத்தால கடை எந்திரிச்சது உங்களுக்கு வந்து ஆர்டர் நினைப்பு வந்துச்சா? இல்லை இன்னைக்கு காத்தால கடை எந்திரிச்சு கடுசோத்து சோறு நினைப்பு வந்துச்சா? எது நினைப்பு வந்துச்சு? ஆமா, இயேசுவை நினைக்கணும். அதான் அவர் சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா.
எதை நினைச்சா சோர்ந்து போக மாட்டோம். நீ யோசித்து பாரு, காத்தால காட்டி எந்திரிச்சதும் உங்களுடைய பிரச்சனை நினைச்சு பாருங்க, சோர்ந்து போயிருவீங்க. உங்க கடன் பிரச்சனை நினைச்சு பாருங்க, சோர்ந்து போயிருவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான சில எடக்கு முடுக்கான சூழ்நிலை நினைச்சு பாருங்க, சோர்ந்து போயிருவீங்க. நான் சொல்றேன், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகலத்தின் மேலும் ஆளுகையுள்ளவராய் என் மேல் நல்ல நினைவாய் இருக்கிற இயேசுவை நினைத்து பார். ஆமென். யோவான் 15:20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கைக்கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்வார்கள். அடுத்து என்ன பண்ணணுமா, நான் சொல்றேன், சுருக்கமாக சொல்லிடுறேன், அது விளக்கத்துக்கு டைம் இல்லை. அவர் நமக்கென்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ, வார்த்தை இருக்குது. என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை. ஆமா, வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். எழுந்து நிற்போமா? வார்த்தை இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க. இயேசுவன வார்த்தை நினைச்சு கொள்ளுங்க. சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களையும் என்னையும் குறித்தான அவருடைய நினைவு எரேமியா 17 5 8 வாசிக்கும்படியாக கேட்போம். எரேமியா 17 5 8. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயரமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அவாந்தர வெளியில் கரையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர்நிலைகளிலும் தங்குவான். யார்? மனுஷன் மேல காத்தால எந்திரிச்சதும் மனுஷனையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் உங்களுக்கு சூழ்நிலைகளையும் நம்புகிற நினைக்கிற மனுஷன். ஆனால் அடுத்து சொல்லுகிறது, எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நினைவாய் கொண்டு அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் பாக்கியவான். நான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதோ, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:1-3 நம்ம அறிக்கை பண்ணிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எரேமியா 31:1-14 உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் இன்னைக்கே இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு தடவையாவது படித்து பாருங்க. அவருடைய நினைவு, ஏசப்பாவுடைய நினைவு உங்களையும் குறித்து என்னை குறித்து என்ன என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இத்தனை வசனங்களை சொன்னேன். அவருடைய நினைவு சமாதானத்துக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. ஒரு குணத்தில் இருக்கிறதாங்க, நீர் பாய்ச்சலான மரத்தை போல இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். துன்பம் பாடு உபத்திரம் அது ஒரு பக்கம், அவைகள் மத்தியில் என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் செழித்து இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், கம்பீரமாக வாழணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. அவர் நம்மளை நினைக்கிறாரு, நம்ம அவரை நினைப்போம். நம்ம வாழ்க்கை சமாதானத்தினால் நிரம்பும். ஹல்லேலூயா. கடினமாய் உழைப்போம், நம்ம கொடுத்திருக்க கடமைகளை செய்வோம், அவரை நம்பி செய்வோம். அவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய நினைவு எப்பேற்பட்டது என்பதை பார்த்தோம். நாங்கள் ஆண்டவரே நீர் பாய்ச்சலான ஆண்டவரே தோட்டத்தை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். நல்ல கனியை தர வேண்டும் என்று விரும்புகிறீர். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆகவே உம்மை சார்ந்து கொள்கிறோம். கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம், எங்கள் பார்வையை உண்மையில் வைக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு நன்றி.
நீர் எங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தையின்படியே ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து ஹல்லேலூயா ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று எரேமியா 31:14 சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் அளிக்கும் நன்மையால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஒழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் என்று மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.